பெண்களுக்கு முக்கியத்துவம் மட்டுமல்ல, என்னதான் அவங்களுக்கு நாம் மகுடம் எது இருந்தாலுமே ஆரோக்கியமான பெண்கள் இன்றைக்கி இருந்தால் தான் நமக்கு வீட்டு நலன் மட்டும் இல்லை, நாட்டின் நலம், உலகின் நலம் அத்தனையுமே பார்த்தோன்னா ஒரு ஆரோக்கியமான பெண்கள் சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதில் குறிப்பாக இந்த மாதிரி அமைப்புகள் களத்தில் இறங்கி களப்பணி செய்கிறாங்க. அப்போ அந்த களப்பணி செய்கிறத நாம் அங்கீகரிக்கணும். அவர்களுக்கு வேண்டி நம்ம பக்கத்துணையாக இருக்கணும். அவர்கள் செய்வதை கூடுதலாக அரசாங்கமும் என்ன பண்ணணும், இணைந்து பார்த்தோன்னா இதில் பங்கெடுத்து பல விஷயங்களை செய்யணும். அதாவது பெண்கள் தான் இன்றைக்கி நாட்டின் கண்கள் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா. தேங்க்யூமா. மேம், பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த மேடை அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு அவார்டுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. பல துறைகளில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டுன்றது ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான். இது நீங்களே சொல்லிட்டீங்க, ஊக்குவிக்கிற விஷயமானு சொல்லிட்டீங்க. இது உண்மைதான். இந்த அங்கீகாரம் என்பது ஏன்னா வீட்டில் கூட பெண்களை நம்ம சமைக்கும்போது கூட நம்ம பாராட்டுவது கிடையாது, சரிங்களா? இது ஒரு பாராட்டுதலாக நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும். அதாவது இவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சாலுமே தினந்தோறும் பெண்களை வீட்டில் அது மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம அந்த பாராட்டக்கூடிய பண்பை நம்ம வளர்க்க அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் இது ஊக்குவிக்கிற விஷயம்தான். நிச்சயமாக நம்ம துணையாக இருக்கணுமா.